மறைந்த பாடகி எஸ் ஜானகியின் உடல் மைசூரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம். மீனாட்சி சுந்தரம், வணக்கம். இசை அரசி, இசை தாய் எஸ் ஜானகியினுடைய மறைவு இசை உலகினரை தாண்டி உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களை வெகுமளவு பாதித்திருக்கிறது. ஆக அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் அவருடைய உடல் ரசிகர்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும்? அவருடைய உடல் எப்போது நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது? வணக்கம். தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், இசை பேரரசி, காண கோயிலே என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பாடகி எஸ் ஜானகி நேற்றிரவு மைசூரில் காலமானார். 88 வயதில் அவர் காலமானது இசை ரசிகர்கள் மற்றும் அவருடைய பாடகர்களுடைய தினந்தோறும் ரசிகர்களுடைய மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மைசூரில் உள்ள அவருடைய வீட்டில் உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மைசூர் மகாராஜா கல்லூரியிலும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று காலை முதல் மாலை 4 மணி வரை வைக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் கேட்டிக்கோட்டை சாலையில் உள்ள அவருடைய பண்ணை இல்லத்தில் அரசு மரியாதையுடன் அவர் நல்லடக்கம் நடைபெறும் என்று கர்நாடக முதல்வர் அறிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 17 மொழிகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஒடியா, பஞ்சாபி, படுகா, பெங்காலி, கொங்கணி, உருது, சிங்களம், ஜெர்மன், ஆங்கிலம் உள்ளிட்ட 17 மொழிகளில் 48,000 பாடல்களை கடந்த 60 ஆண்டுகளாக பாடி மகிழ்ந்தவர் எஸ் ஜானகி. இவருடைய மறைவுக்கு பிரதமர், முதல்வர், மற்ற மாநில முதல்வர்களும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குறிப்பாக லண்டனில் இசை நிகழ்ச்சி நடத்தி வரும் இசைஞானி இளையராஜா அவர்களும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துள்ளார். தன்னுடைய 50 ஆண்டு கால இசை பயணத்தில் எஸ் ஜானகியுடன் பல்வேறு வெற்றி பாடல்களை பாடியுள்ளேன். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவருக்காக ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துங்கள் என்று தன்னுடைய இசை நிகழ்ச்சியிலே கூறியுள்ளார். அதே போல் ஜானகியினுடன் பல ஆண்டுகளாக பயணித்து வந்த பாடகி டி. சுசிலா அவர்களும் என்னுடைய வாழ்க்கையிலே இது துயரமான நாள். கடந்த 50 ஆண்டுகளாக தோழியாக, சகோதரியாக அவருடன் பயணித்தேன். அவருடைய இழப்பு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய இசை பயணம், அவருடைய குரல் மக்களிடையே நீண்ட காலம் இருக்கும் என்ற வகையில் பாராட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்து நடிகை திரிஷா, நடிகை விந்தியா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தபடி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மகாராஜா கல்லூரியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள உடலானது 5 மணி அளவில் அவருடைய பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்காக எடுத்து செல்லப்பட்டு அங்கு அரசு மரியாதையுடன் இறுதி நல்லடக்கமானது நடைபெற உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்.